அடைந்திருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து விவசாயிகளின் குறைகளை கேட்டு வருகிறார். தமிழக அரசு தவறான தகவல்களை தெரிவிக்கிறது, விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளி என்றும் எடப்பாடி பழனிசாமி திமுகவையும் தமிழக அரசையும் நோக்கி கடுமையான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். 2000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதாக அரசு கூறிய நிலையில் 800 மூட்டைகளை கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். தமிழக அரசு தவறான தகவல்களை கூறி வருகிறது, விவசாயிகளுக்கு இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாகத்தான் இருக்கிறது என்றும் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தஞ்சை, திருவாரூர் பகுதிகளில் EPS அவர்கள் தற்பொழுது தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அது மட்டுமல்லாது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டு கொட்டி வைக்கப்பட்டிருக்கும் நெல்மணிகளும் முளைக்க தொடங்கிவிட்டன. போதிய அளவுக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாத காரணங்களால் விவசாயிகள் ரோட்டில் காத்து கிடக்கின்றனர். மழையில் இருந்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க கொள்முதல் நிலையங்களில் தார்பாய் போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாததால் நெல்மணிகள் முளைக்க தொடங்கிவிட்டன. இந்த நிலையில் இன்று காலை EPS டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டார். தஞ்சை மாவட்டம் காட்டூரில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை வயலில் இறங்கி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் தினமும் 2000 மூட்டைகள் நெல் எடுத்திருந்தால் இந்த தேக்கம் இருந்திருக்காது என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். காட்டூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நேரில் சென்ற EPS மழையில் நனைந்து முளைத்த நெல்மணிகளை கையில் எடுத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள பல நெல் மூட்டைகள் முளைத்திருக்கிறது, கொள்முதல் நிலையம் அருகே விவசாயிகள் நெல்மணிகளை குவித்து வைத்திருக்கிறார்கள், பல நாட்கள் காத்திருந்தும் அரசு நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யவில்லை என்றும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த தீபாவளி விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாகத்தான் இருக்கிறது என்றும் தொடர்ந்து EPS தஞ்சை, திருவாரூர் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்.